வெல்கம் பேக் ஆல் ஆஃப் யூ. இந்த டாபிக்ல நம்ம ஒரு சப் ஆஃபீஸ்ல பிஓ பேக்கை எப்படி க்ளோஸ் பண்ண போறாங்க, அதுவும் கேஷ், ஸ்டாம்ப்ஸ், அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு பிஓ பேக்கை எப்படி க்ளோஸ் பண்ணி எப்படி டெஸ்பேச் பண்ண போறாங்கங்கிற கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோவை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஷ் ரெக்வஸ்டையும் ஸ்டாம்ப் ரெக்வஸ்டையும் எப்படி ப்ராசஸ் பண்றாங்க சப் ஆஃபீஸ்லன்னு பார்ப்போம். ஸோ லாகின் as treasurer to handle the cash request received from BO. இப்போ நான் சப் ஆஃபீஸ்ல ட்ரெஷரி லாகின்ல இருக்கேன். அதுல ட்ரெஷரி கார்டை கிளிக் பண்றேன். அதுல மேல பாருங்க கேஷ் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ்ல ஒரு ரெக்வஸ்ட் பெண்டிங் இருக்கு பாருங்க. ஒன்னு கட்டுதா, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ பிஓல இருந்து வந்த ஒரு கேஷ் ரெக்வஸ்ட் காட்டுது பாருங்க. கிளிக் ப்ராசஸ். நவ் என்டர் த டினாமினேஷன். நவ் கிளிக் சப்மிட். கிளிக் கன்ஃபார்ம். இப்போ ட்ரெஷரர் அப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? SPM இதை அப்ரூவ் பண்ணணும். ஸோ நவ் லாகின் as SPM டு அப்ரூவ் த கேஷ் ரெக்வஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் BO. இப்போ நான் SPM லாகின்ல இருக்கேன். சேம் ட்ரெஷரி கார்டு அதர்ஸ்ல போயிட்டு ட்ரெஷரின்னு கிளிக் பண்றேன். அதுல மேல பாருங்க கேஷ் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ்ல அப்ரூவல்ல ஒன்னு காட்டுதா, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ ட்ரெஷரர் அப்ரூவ் பண்ண BO கேஷ் ரெக்வஸ்ட் பெண்டிங். கிளிக் அப்ரூவ். நவ் கிளிக் கன்ஃபார்ம். அடுத்தது என்ன? இது கேஷ்பேக்ல கட்டுறதால கேஷ்பேக் வெயிட் என்டர் பண்ணணும். அதனால லாகின் as treasurer and enter the cashback weight. இப்போ நான் ட்ரெஷரர் லாகின்ல இருக்கேன். அதர்ஸ்ல ட்ரெஷரி, அதுல கேஷ் பார் செக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. enter the cashback weight. கேஷ்பேக்கை கிளிக் பண்ணுங்க. டிராப் டவுன்ல எந்த ஆபீஸ்னு சூஸ் பண்ணுங்க. கிளிக் சப்மிட். பாருங்க ஒரு அப்ரூவ்டு ரெக்வஸ்ட் இருக்கா. கிளிக் க்ளோஸ் பேக். கிளிக் கன்ஃபார்ம். என்டர் த கேஷ்பேக் வெயிட் இன் கிராம்ஸ் அண்ட் கிளிக் ஓகே. இப்போ பிஓக்கு ஒரு கேஷ்பேக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை சப் அக்கௌண்ட் பிஏக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க. இப்போ ஸ்டாம்ப் ரெக்வஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாம். நவ் அகைன் லாகின் as SO treasurer to process the stamp request. இப்போ நான் சப் ஆஃபீஸோட ட்ரெஷரர் லாகின்ல இருக்கேன். அகைன் அதர்ஸ் ட்ரெஷரி கார்டு. இப்போ மேல பாருங்க ஸ்டாம்ப் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ்ல ஒரு ரெக்வஸ்ட் பெண்டிங், அதை கிளிக் பண்ணுங்க. பிஓல இருந்து வந்த ஸ்டாம்ப் ரெக்வஸ்ட் காட்டுது. கீழே பாருங்க உங்ககிட்ட அவைலபிள் ஸ்டாக்ஸ் என்னன்னு காட்டுது. அதாவது சப் ஆஃபீஸ்ல என்னெல்லாம் ஸ்டாக் இருக்குன்னு காட்டுது. மேல வியூ கிளிக் பண்ணுங்க. இப்ப பாருங்க பிஓல இருந்து ஒரு 3 ஸ்டாம்ப் ரெக்வஸ்ட் இருக்கு. ஆனா அதுல ஒரே ஒரு ஸ்டாம்ப் தான் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. மத்த 2 கேட்டகரி உங்ககிட்ட இல்லைன்னா அதை டெலீட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டியை மாடிஃபை பண்றதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. இப்போ கிளிக் சப்மிட். கிளிக் கன்ஃபார்ம். இப்ப பாருங்க ஸ்டாம்ப் ரெக்வஸ்ட் இஸ் ப்ராசஸ்ட். அதாவது பிஓல இருந்து 3 வெரைட்டி ஆஃப் ஸ்டாம்ப் கேட்டாங்க. ஆனா நான் 2 வெரைட்டியை டெலீட் பண்ணிட்டு ஒரே ஒரு வெரைட்டி மட்டும் அப்ரூவ் பண்ணிருக்கேன். இப்போ லாகின் as SPM to approve the stamp request. SPM லாகின்ல இருக்க. கிளிக் ட்ரெஷரி கார்டு. அதுல ஸ்டாம்ப் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ்ல அப்ரூவல் பெண்டிங் ஒன்னு காட்டுதுல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் அப்ரூவ். நீங்க ரிமார்க் அடிங்க ஃபர்ஸ்ட். ரிமார்க் கொடுத்துட்டு கிளிக் அப்ரூவ். கிளிக் கன்ஃபார்ம். இப்போ இந்த ஸ்டாம்ப் ரெக்வஸ்ட்டை SPM அப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டாம்பையும் சப் அக்கௌண்ட் பிஏக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. இப்போ நம்ம அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் RL, ஸ்பீட் இதெல்லாம் பிஓக்கு எப்படி அனுப்பலாம்னு பார்ப்போம். அதுக்கு நான் மெயில் டெலிவரி பிஏவா நான் லாகின் பண்ணியிருக்கேன். அதுல கிளிக் போஸ்ட்மேன் அண்ட் டெலிவரி மேனேஜ்மெண்ட் அப்படியும் செலக்ட் பண்ணலாம். அல்லது கீழே பாருங்க கார்ட்ஸ்ல இருக்கு பாருங்க போஸ்ட்மேன் டெலிவரி, அதையும் கிளிக் பண்ணலாம். ரெண்டும் ஒண்ணுதான். அதர்ஸ்ல செலக்ட் பண்ணாலும் ஒண்ணுதான், வெளியில கார்ட்ஸை கிளிக் பண்ணாலும் ஒண்ணுதான். அதுல கிளிக் ஆன் டெலிவரி ஆபரேஷன்ஸ். இத ஒரே ஸ்கிரீன் தான். உங்களுக்கு போஸ்ட்மேனுக்கு இன்வாய்ஸ் பண்றதுக்கும் அதே ஸ்கிரீன் தான், பிஓக்கு இன்வாய்ஸ் பண்றதுக்கும் அதே ஸ்கிரீன் தான். கிளிக் பிரான்ச் ஆஃபீஸ். அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் ரேடியோ பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சூஸ் த பிஓ. இப்போ எந்த ஆர்டிகல் எல்லாம் பிஓக்கு இன்வாய்ஸ் பண்றீங்களோ அந்த ஆர்டிகல் எல்லாம் இங்க டைப் பண்ணுங்க. ஸ்கேன் பண்ணுங்க.
நான் ஒரு 3 ஆர்டிகல் பிஓக்கு இன்வாய்ஸ் பண்றேன். கீழே ஸ்க்ரால் பண்ணி வாங்க. கிளிக் சேவ். 3 ஆர்டிகல் இன்வாய்ஸ் ஆயிருக்கு. கிளிக் சேவ் அகைன். இப்போ பிரிண்ட் மெயில் லிஸ்ட். இப்போ பிஓக்கு என்ன ஆர்டிகல் அனுப்புறோமோ அது டீடைல்டு மெயில் லிஸ்ட் உங்களுக்கு இங்க கிடைக்குது. இப்போ அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ், கேஷ்பேக், ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் போட்டு பிஓ பேக் எப்படி க்ளோஸ் பண்ணலாம்னு பார்ப்போம். அதுக்கு நான் சப் அக்கௌண்ட் பிஏவா லாகின் பண்ணியிருக்கேன். சப் ஆஃபீஸோட சப் அக்கௌண்ட் பிஏ. அதுல சப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற கார்டை கிளிக் பண்ணுங்க. அதுல சூஸ் பிஓ ஸ்லிப்ஸ் அண்ட் பேக்ஸ். அதுல பிஓ ஸ்லிப் ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் ஸ்டார்ட். இப்போ உங்க சப் ஆஃபீஸ்ல எத்தனை பிஓ ஸ்லிப் இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு பிளாங்கா ஒரு பிஓ ஸ்லிப் ஜெனரேட் ஆயிருக்கு. அதுல இந்த பர்டிகுலரா இந்த பட்டணம் பிஓக்கு கேஷ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ் ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணிட்டதால அது ஆல்ரெடி இன்வாய்ஸ் ஆகி வந்து நிக்குது. ஆர்டிகல் இன்வாய்ஸ் கூட ஆயிருக்கு பாருங்க. இப்போ ஏதாவது டாக்குமெண்ட் அனுப்புறீங்கன்னா கிளிக் டாக்குமெண்ட்ஸ், என்டர் த டாக்குமெண்ட்ஸ். இந்த பிஓ ஸ்லிப்ல என்னெல்லாம் டாக்குமெண்ட் அனுப்புறீங்களோ அதெல்லாம் இன்வாய்ஸ் பண்ண போறோம். இன்வாய்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கிளிக் சப்மிட். ப்ரிவ்யூ வேணும்னாலும் நீங்க பாத்துக்கலாம். பிஓ ஸ்லிப்போட ப்ரிவ்யூ பாருங்க. ஸோ திஸ் இஸ் த பிஓ ஸ்லிப் ஆஃப் பட்டணம் பிஓ. இதுல நீங்க குறிப்பா கவனிக்க வேண்டியது என்ன, நேத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் அக்னாலேஜ் ஆயிருக்கு, கேஷ் போகுது, ஸ்டாம்ப் போகுது, கீழே என்னெல்லாம் ஆர்டிகல் இன்வாய்ஸ் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் கீழே இருக்கு. நவ் கிளிக் ஜெனரேட் ஸ்லிப். நவ் பிஓ ஸ்லிப் இஸ் ஜெனரேட்டட். இப்போ நீங்க இதை பிரிண்ட் எடுத்துக்கலாம். மேல பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ சப் அக்கௌண்ட் பிஏ இந்த பேக்கை க்ளோஸ் பண்றது எப்படின்னு பார்ப்போமா. கிளிக் க்ளோஸ் பேக். உங்ககிட்ட பேக் பார்கோட் லேபிள் இருந்தா நீங்க ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிட்டு enter the bag weight in grams. அதுக்கப்புறமா click submit and close account bag. Now BO bag is closed successfully. அடுத்தது இந்த பேக்கை யார் dispatch பண்ண போறாங்க, mail PA. So login as SO mail PA. இந்த பேக்கை dispatch பண்ண போறோம். அதனால பேக் மேனேஜ்மெண்ட்ல போங்க. பேக்கிங் ஆபரேஷன்ஸை சூஸ் பண்ணுங்க. அதுல click on bag dispatch. எந்த ஷெட்யூல்ல இந்த பிஓ பேக் போகுதோ சூஸ் த ஷெட்யூல். கிளிக் ஃபிட்ச். இப்போ இந்த பக்கம் எக்ஸ்பெக்டட் பேக்ஸ்ல இந்த பிஓ பேக் காட்டுது பாருங்க. இப்போ மேல பேக் நம்பரை ஸ்கேன் பண்ணுங்க. என்டர் த வெயிட், கிளிக் ஆட். இப்போ பாருங்க எக்ஸ்பெக்டட் பேக்ஸ்ல இருந்து ஸ்கேன்டு பேக்ஸ்க்கு இந்த டேட்டா வந்துருச்சு. நவ் கிளிக் dispatch பேக்ஸ். இப்போ மெயில் லிஸ்ட் ஃபார் பிஓ பேக் இஸ் ஜெனரேட்டட். Thank you.